கோமாளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தையிட்டி போராட்டத்தில் சுகாஸ் ஆவேசம். பணமோசடியில் சிக்கிய ஹரணி அமரசூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அர்ஜுனா எம்பியின் தாக்குதல் விவகாரம் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல். அதிர்வலையை கிளப்பியுள்ள தையிட்டி விகாரை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடும் கண்டனம். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. வெற்றிடங்கள் உள்ள அமைச்சுக்கள். படித்தவர்களால் திணறும் அனுர அரசு பொருளாதாரத்திற்கு விழப்போகும் பாரிய அடி. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடையால் நட்டம் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். கோமாளி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுகாதார அமைச்சராக பதவியேற்கும் ஆசைகள் இருந்தாலும் அதற்காக இனத்தை அடகு வைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றக் கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொஞ்ச காலம் கடமையாற்றிய வைத்தியசாலையையே விட்டு செல்ல உங்களுக்கு கடினமாக இருந்தால் எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகளை விட்டு செல்ல உங்களால் கூற முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அத்தோடு உண்மையை கூறினால் நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தினுடைய முகவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த விகாரை தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த போது அந்த விகாரை அமைந்துள்ள காணிக்கு பதிலாக மாற்று காணிகளை பெறுவதற்கு தயாராக இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் தெரிவித்திருந்தனர். இந்த கருத்தானது தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குறித்த விகாரைக்கு எதிராக போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவினை தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் காணின் உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், சமூக மட்ட அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்களை அக்மிமன தயாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் கொண்டதாக ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில் USAID நிதி விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எவ்வித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண ஹோட்டல் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 2 தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக CCTV காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி உடைந்ததால் ஏற்பட்ட சேதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் இருந்து மீட்க ஹோட்டல் நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹோட்டலுக்கு வந்த ஒருவரை தாக்கியதாகவும் தனது சொந்த பாதுகாப்பிற்காகத்தான் அவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு தண்ணீர் கிளாஸை கொண்டு அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட 30 வயது நபர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழர் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தையிட்டி பௌத்த விகாரை அகற்றப்பட வேண்டிய சிங்கள ஆக்கிரமிப்பின் அடையாளம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு சிங்கள பௌத்தத்திற்கு உள்வாங்கப்படுவதற்கான தமிழ் பண்பாட்டு இனவழிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போது தையட்டி பௌத்த விகாரை விவகாரம் பாரிய அதிர்வல்களை கிளப்பியுள்ள நிலையில் தமிழர் காணிகள் திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் 3519 வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சுக்கள், மாகாண சபையில் காணப்படும் மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 7456 என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயன்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி கற்ற திறமையான தொழில் வல்லுநர்களை அரசியலில் உள்வாங்குவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசிடம் அச்சம் காணப்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி கற்ற திறமையான தொழில் வல்லுநர்களை அரசியலில் உள்வாங்கினால் தம்முடைய இயலாமை வெளிப்பட்டு விடுமோ என அனுர அரசு அச்சத்தில் உள்ளது. தற்போது அனுரவிடம் உள்ள எந்தவொரு உறுப்பினர்களுக்கும் சர்வதேச அணுகுமுறை சுத்தமாக கிடையாது. இந்த நிலையில் சர்வதேச அணுகுமுறையின் அனுபவம் உள்ளவர்களை உள்வாங்குவதில் என்ன தவறு என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. பாணந்துறை மின்னிணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியிருந்தார். அரசு தரப்பு மின்வெட்டிற்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சோலையில் ஏற்பட்ட பழுது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துகள் மாறுபட்டதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளன. இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படும் போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. குறுகிய கால நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மின்தடையால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எவ்வித அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் நட்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.